பெரும்பாலும் சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க அல்வாவையும் நேந்திர சிப்ஸையும் தான் பிரசாதமா கொண்டு வருவாங்க. ஆனா சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயில் பிரசாதனா அது அரவண பாயாசம் மட்டும்தான். பாரம்பரிய முறையில செய்யற பாயாசத்துல சிகப்பரிசியை தான் சேர்ப்பாங்க. அரவண பாயாசம் செய்யறதுக்காக 2 தேக்கரண்டி நெய்ல 30 கிராம் உலர் திராட்சை, துண்டு துண்டா நறுக்குன 50 கிராம் தேங்காய், இது ரெண்டையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ 1/2 கிலோ சிகப்பரிசியை கல்லு தூசி இல்லாமல் சுத்தமாக புடச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு தேக்கரடி நெய்யை சேர்த்துட்டு புடச்சி எடுத்த சிகப்பரிசியை நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருவோம். அரிசி நல்லா வறுபட்டதும் அரிசி வேகிறதுக்காக தண்ணியை சேர்த்துக்குவோம். சிகப்பரிசி வேகிறதுக்கு நிறையவே தண்ணி தேவைப்படும். இப்ப 3/4 கிலோ வெல்லத்தை வெள்ளப்பாக காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட சிகப்பரிசி வெந்ததும் காய்ச்சி வச்சிருந்த பாக வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளப்பாக சேர்த்து ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்சிருந்த உலர் திராட்சையும் தேங்காயவும் சேர்த்துருவோம். தேங்காயும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 10 ஏலக்காயை அரைச்சி பொடியாக்கி சேர்த்து இறக்கிடுவோம்.
சின்ன சின்ன கற்கண்டுகளை மேலாவா தூவி விட்டா சபரிமலை பிரசாதமான அரவண பாயாசம் சாப்பிட தயாராயிடும். குறைஞ்ச நேரத்துல இதை சுலபமா வீட்டிலேயே செஞ்சிட முடியும்.